சிலரோட சக்சஸ பார்த்துட்டு இது என்னோட ஐடியாவாச்சே, அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானே, நான் பண்ணியிருந்தா இதை விட நல்லா பண்ணியிருப்பேன்னு சொல்லி புலம்புறாளா நீங்க? என்னோட பிளான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினைச்சிட்டு என்னோட சிச்சுவேஷனால அதை பண்ண முடியலன்னு புலம்புற ஆளா நீங்க? உங்க ஐடியாவை வெறும் கற்பனையிலையும் வார்த்தையிலையும் மட்டும் வச்சிருக்கிற ஆளா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவேஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். எனக்கு இருக்கிற ஐடியாவுக்கு நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெறும் வார்த்தையா மட்டுமே வச்சிருப்போம். சொல்ல போனா சின்ன வயசுல ஸ்கூல்ல நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு நம்மள நிறைய பேர் நம்மளோட ஆம்பிஷனை சொல்லியிருப்போம். யாராவது அதுக்கு சின்ன ஆக்ஷனாவது எடுத்துருப்போமா? சரி, அதை விடுங்க. மச்சான், எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அப்படி ஆயிருவேன் இப்படி ஆயிருவேன்னு சொல்லிட்டு அதுக்கான எந்த ஆக்ஷனும் எடுக்காம சொன்னவங்க கண்ணில் பட்ட அவமானம்னு நினைச்சு அதுக்கு பல காரணங்கள் சொல்லிட்டு ஏமாத்திட்டு தெரியும். பல எண்ணங்களும் சொல்லும் அழிஞ்சு போகலாம், ஆனா செயல் உன்னை வெற்றி பாதைக்கு தான் கூட்டிட்டு போகும். நம்மள எத்தனை பேர் சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஜாக்கிங் போகணும்னு காலையில வைக்கிற அலார்முக்கு சரியான டைம்ல எந்திக்கிறோம்? 5 நிமிஷம், இன்னொரு 5 நிமிஷம்னு சொல்லி நம்ம செயலை தள்ளி போட்டு நாம நினைக்கிற செயலை செய்ய முடியாம சோம்பேறித்தனத்துக்கிட்ட அடிமையா இருக்கும். இங்க வெற்றி அடைய வார்த்தைகளும் எண்ணங்களையும் விட செயல் தான் ரொம்ப முக்கியம். வார்த்தைகள் உன்னை ஊக்குவிக்கலாம், ஆனா செயல் தான் உன்னை உருவாக்கும். 1940 ஃபுட்பால் அப்படின்னாவே கொண்டாடுற பிரேசில் நாட்டில் ஃபுட்பாலை உயிரா நினைக்கிற ஒரு பிளேயருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். பையன் பிறந்த 5 வருஷத்துல அந்த அப்பாவுக்கு காலில் அடிபட்டு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூட போக முடியாம வீட்டில் இருக்கிறாரு. வீட்டில் வறுமை தலை விரிச்சாடுது. அப்பா கொண்டு வர சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் வாழ்க்கை நகருது. 5 years later ஒரு நாள் ரேடியோல ஃபுட்பால் மேட்ச் பத்தின நியூஸ் வருது. தன்னோட டீம் மேட்ச்ல தோக்குறது தான் அந்த நியூஸ். தோத்ததை நினைச்சு அவங்க அப்பா ரொம்ப அழுகிறாரு. அவன் கிட்ட போய், அப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா, நான் நம்ம டீமுக்காக விளையாடி கப்பு ஜெயிச்சு தரேன் அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொல்றான். வெறும் 10 வயசுல அவன் சொன்னது வெறும் வார்த்தை ஆயிடக்கூடாதுன்னு அதை செஞ்சு காட்டணும்னு முடிவு பண்ண அந்த 10 வயசு பையன் தனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் ஃபுட்பால் ஆக்கி விளையாடுறான். தேங்காய் பேப்பர்னு எதையும் விடல. தெருவில் எல்லாரு கூடயும் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். ஷூ கூட இல்லாம விளையாடுறத பார்த்த எல்லாரும் ரொம்ப ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் வேகமா போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட சொன்ன வார்த்தைக்கு அவன் எடுத்த ஆக்ஷன் தான் ஒரு கிளப்புக்காக பிளே பண்ண கிடைச்ச வாய்ப்பு. 15 வயசுல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் விளையாட்டு பார்க்குற எல்லாரையும் வாயை பொளந்து பார்க்க வச்சான். எப்படிடா இந்த சின்ன பையன் இப்படி விளையாடுறான்னு யோசிக்கிறதுக்குள்ள நாட்டுக்காக, அதுவும் வேர்ல்டு கப் விளையாடுற அளவுக்கு வந்துட்டான். ஸ்வீடனுக்கும் பிரேசிலுக்கும் நடக்கிற லாஸ்ட் மேட்ச், அதுவும் வேர்ல்டு கப்புக்காக. ஸ்வீடன் தான் ஜெயிக்கும்னு எல்லா மக்களும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 17 வயசு சின்ன பையன் அதெல்லாம் மண்டையில ஏத்திக்காம நாம தான் ஜெயிக்க போறோம்னு உறுதியா இருந்தான். அவன் நினைச்ச மாதிரியே ஸ்வீடன் கூட நடந்த அந்த மேட்ச்ல அவன் அடிச்ச அந்த 2 கோல் தான் அவன் டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கவே காரணமா இருந்துச்சு. அப்பா, நான் நம்ம டீமுக்காக கப்பு ஜெயிச்சு தரேன்னு சொன்ன 8வது வருஷத்துல தான் ஜெயிச்சும் காட்டினான். அது வேற யாரும் இல்ல, த கிங் பீலே. நாம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா தான் ஆகும். திறமை அப்படிங்கிறது செயல் தான். அதனால தான் பீலே 3 தடவை வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்தாரு பிரேசிலுக்காக. எவ்வளவு பெருசா கூட நம்ம யோசிக்கலாம், நம்மளோட சிந்தனை வானத்தை விட பெருசா இருக்கலாம். ஆனா அந்த சிந்தனையை செயல்படுத்தாம வெற்றி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அப்படி ஃபீல் பண்ண 1% கூட நமக்கு தகுதி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முயலுக்கும் ஆமைக்கும் நடக்கிற ரேஸ்ல கூட ரொம்ப வேகமா போகக்கூடிய முயல் தன்னோட சோம்பேறித்தனத்தால தோத்து போனாலும் அந்த ஆமையோட கன்சிஸ்டன்சியான செயல் தான் அதோட வெற்றிக்கு காரணம். உங்க வெற்றிக்கு உங்க எண்ணம் முதல் படியா இருந்தாலும் ஆக்ஷன் தான் உங்க ரிசல்ட்டா இருக்கணும். நான் நினைச்ச எதுவுமே நடக்கல தெரியுமா அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நினைச்சா அப்படியே நடந்துருமா? உங்க நினைப்புக்கு ஒரு உருவம் தேவை. அந்த உருவம் ஜி பூம்பான்னு சொன்ன உடனே அப்படியே வராது. அதுக்கான ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்ப சக்சஸ் அடையணும் அப்படின்னா என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் உங்ககிட்டே தான் இருக்கு. என்ன செய்யணும்? என்ன அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டா செய்யணும். Do it. அதுதாங்க வழியும் விடையும். உங்க எண்ணத்தை செயல் ஆரம்பிங்க. அதுல கிடைக்கிற வெற்றியோ தோல்வியோ அடுத்து என்ன செய்யணும்னு உங்களை அதுவே கூட்டிட்டு போயிடும். உசைன் போல்ட் நான் ஓடணும் ஜெயிக்கணும் அப்படின்னு வெறும் கனவுல மட்டுமே நினைச்சிட்டு இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு ஜெயிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்க முடியுமா? உங்க பெரிய செயல் செய்யறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன செயல் ஆரம்பிங்க. அது பெரிய செயல் செய்ய கூட்டிட்டு போகும். இந்த ரூட்ல போறது ரொம்ப ஈஸியா கூட இருக்கும். உங்களால செயல்படுத்த முடியலன்னா யாராலையும் செயல்படுத்த முடியாது. உங்களுடைய எண்ணத்துக்கு உங்க செயல் மட்டும்தாங்க மகிழ்ச்சியான வெற்றியை தரும். எண்ணம் செயலை தரும், சிறந்த செயல் வெற்றியை தரும். ஐடியாஸ் வித்அவுட் ஆக்ஷன்ஸ் ஆர் யூஸ்லெஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. மறக்காம டாக் சீரிஸ் பாட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சென்று வருகிறேன், நான் உங்கள் நண்பன் நேவேஸ். ஓகே, பாய்.